ஹலோ செல்லக்குட்டீஸ், வெல்கம். இந்த உலகத்தில் நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, லவ் ஃபெயிலியர் ஆகுறாங்க இல்லையா? ஆனால் நம்ம லவ் பண்ணுற டைமில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் லவ்னு சொன்னால் எத்தனை லவ் அப்படியே உண்மையாக லவ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க சொல்ல முடியுமா உங்களால்? இல்லைங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த உலகம் ரொம்ப மாறி போயிருக்கு. லவ் ஒரு அட்ராக்ஷன் போல் ஆயிருக்கு இப்போது. அது பழைய காலத்தில் நம்ம லவ் எல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப இவ்வளோ புனிதமான ஒரு காதல்னு சொன்னாலே ரொம்ப புனிதமானதுங்க. அந்த காதலே போய் இப்போது என்ன சொல்கிறது, ஒரு இதே இல்லை. லவ் என்று சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தருங்க ரொம்ப நேசிக்கிற அதுதான் லவ்னு சொல்கிறது இல்லையா? புரிஞ்சுக்கு நடந்துக்கிறது அதெல்லாம் தான் லவ். இந்த காலத்தில் அப்படி ஒரு லவ் இருக்கா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதில் நம்பிக்கை இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் உண்மையாக நேசிக்கிறவங்கள மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டிருக்காங்க. ஃபேக்காக நேசிக்கிறவங்க நிறைய பேர் அந்த ஃபேக்கில் போய் வீழுறாங்க. பொய் சொல்லி காதலிக்கிறதோட நிஜமாக்கான காதலுக்கு இந்த லோகத்தில் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் இல்லையா? அதனால் லவ் என்ற பேரில் போய் நீங்கள் யாரும் விழுந்துடாதீங்க. நீங்கள் லவ் பண்ணுறதா இருந்தால் உண்மையாக லவ் பண்ணுங்கள், மற்றவங்கள பாதிக்கப்படாமல் லவ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒருத்தருங்க லவ் பண்ணி அவங்க மனசை கஷ்டப்படுத்துறதோட லவ் பண்ணாமல் இருந்துக்கலாமே இல்லையா? உண்மையாக நீங்கள் நேசிக்கிறீங்களா, அவங்கக்கிட்ட உங்களோட உண்மையான லவ்வை புரிய வச்சு அவங்கள லவ் பண்ணுங்க. சும்மா 1 வருஷம் 2 வருஷம் லவ் பண்ணி அது சும்மா ஒரு டைம் பாஸ் அப்படின்னு சொல்லி நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. அப்படி ஒரு டைம் பாஸ்க்காக நம்ம எதுக்கு லவ் பண்ணோம்? தப்பு தானே. உண்மையாக லவ் பண்ணுங்க, அவங்க கூட நீங்கள் லைஃப் லாங் வாழ பாருங்க. இதுதாங்க காதல்னு சொல்கிறது. ஒருத்தருங்களை நேசித்து அவங்க கூட வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஹாப்பியான லைஃப். அதில் எத்தனை பேர் இந்த உலகத்தில் அப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருத்தருங்களை நேசிங்க, அவங்க கூட லைஃப் லாங் வாழ பாருங்கள். வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் லவ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு லவ்னு சொன்னால் உங்களால் எவ்வளோ இது சொன்னாலும் அந்த லவ்வை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இல்லையா இல்லையான்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலை. ஆனால் இருக்காங்கங்க. ஒரே ஒருத்தருங்க லவ் பண்ணி அவங்க கூட ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறவங்க இப்போவும் லோகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் யாரையுமே ஏமாற்றி லவ்ன்ற பேரில் யாரும் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே அப்படி பண்ணாமல் உண்மையாக லவ் பண்ணி பாருங்கள்.